ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய கறி குழம்பு சுவையை விட மிஞ்சக்கூடிய அசத்தலான ஒரு குருமா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், மஷ்ரூம் ஒரு பேக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மஷ்ரூம் ஃபஸ்ட்டே தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் போட்டு ஊறினதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த அழுக்கு தோலை சுரண்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தாளிப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நமக்கு தேவையான வெங்காயம் இது இந்த டைம் வரைக்கும் வதங்கணும்னு எந்த நெசசரியும் கிடையாது. ஏன்னா குக்கரில் நம்ம ஸ்டீம் விட்டு எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படியே வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா எல்லாமே குக்கரில் ஸ்டீம் விட போகிறோன்றதுனால. இதில் உருளைக்கிழங்கு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டு ஒரு 2 வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2, அவ்வளோதான். நான் வேறு எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ணலை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் மட்டும்தான் போட்டோம் நம்ம. அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது, அவ்வளோதாங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் ஸ்டீம் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக கறி குழம்பை விட ரொம்பவே டேஸ்டியான அஸ்தலான உருளைக்கிழங்கு மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். குக்கர் மூடி நான் விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 to 4 விசில் விட்டு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூப்பரான மஷ்ரூம் பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிடுச்சு. இது கிரேவி கிடையாதுங்க, குருமா தான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 10 நிமிஷத்தில் ஸ்கூல் டைமில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா குக்கரில் இந்த மாதிரி ஸ்டீம் விட்டு எடுத்து இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.